வணக்கம், நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம பாய் வீட்டு பிரியாணி தான் பார்க்க போகிறோம். சுபைதா அக்கா வந்து நமக்கு சொல்லித்தர போகிறாங்க ஈஸியான மெத்தடில் குயிக்காக பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும், இன்க்ரீடியண்ட்டும் ரொம்ப கம்மி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 10 கிராம் அளவுக்கு பட்டை, ஒரு 6-7 ஏலக்காய், ஒரு 6 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, நட்சத்திர சோம்பு வந்து 2 சேர்த்துடுங்க. இதோட தேங்காய் விட்டு அதில் வந்து பெருஞ்சீரகம் வந்து, அதாவது சோம்பு வந்து தாளிச்சுக்கிடும். 2 பச்சை மிளகாய், எடுத்து வச்ச பிரியாணி மசாலா. இது வந்து எண்ணெயில் நல்லா பொரியட்டும். கட் பண்ணி வச்சிருக்கிற 3 வெங்காயம், இதோட நெய் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கோம். மட்டன் பிரியாணி நம்ம பண்றோம். நீங்க சிக்கன் பிரியாணி பண்றதா இருந்தா சிக்கனை இதோட சேர்த்துடலாம், இது பண்ணிடலாம். இப்ப நம்ம மட்டன்ங்கிறதுனால ஒரு 2 விசில் நல்லா வேக வச்சு இது கூட நம்ம ஆட் பண்ண போறோம். 4 தண்ணி நல்லா கழுவிக்கிடணும். அப்படி கழுவி போட்டாதான் அந்த கஞ்சி தண்ணியில் உள்ள அந்த பசை வராதுங்க. சோறு நல்லா ஒத்தையா உதிரியா இருக்கும். அதுக்காக தான் ஒரு 3 தண்ணி கழுவி போட்டோம்னா நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி, 1/2 கிலோ அரிசிக்கு ஒரு தக்காளி. பச்சை மிளகு நான் குறைவா தான் போட்டிருக்கேன், ஏன்னா காரம் எல்லாரும் எடுத்துக்குவாங்கன்னு தெரியல. 1/2 கிலோ அரிசிக்கு குறைஞ்ச ஒரு 4 பச்சை மிளகு கூட போடலாம். இப்போ இஞ்சி பூண்டு இப்போ தான் அக்கா சேர்க்குறாங்க. 50 இஞ்சி 50 பூண்டு ஈக்குவல் அமௌண்ட்டு பூண்டு இஞ்சி அரைச்சி வச்சுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கு. மிளகாய் பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்காங்க. தேவையில்லை, சும்மா ஒரு மல்லி வந்து ரொம்ப கொஞ்சமாக போட்டால் போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்காங்க. அக்கா இதில் வந்து என்னெல்லாம் சேர்த்துருக்குறீங்க மட்டனோட? இதில் வந்து லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு. 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ மட்டன் சேர்த்துருக்குறாங்க. மட்டனோட கொஞ்சம் இஞ்சி பூண்டும் உப்பும் சேர்த்து வேக வச்சு வச்சிருக்கிறாங்க. மட்டனை வந்து மசாலாவோட கொட்டியாச்சு குக்கரில். அப்படி கிளறி கொடுங்க. அரிசி அளந்து அதே பாத்திரத்தில் தண்ணி அளக்குறாங்க. 1 பங்கு அரிசிக்கு 1.5 பங்கு தண்ணி சேர்க்க சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் தண்ணி கொதி வந்துட்டு இப்போ வந்து அரிசியை சேர்த்துடலாம். குக்கர் மூடி போடுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். பாக்கி இருக்க புதினா கொத்தமல்லியும் ஆட் பண்ணியாச்சு. சிக்கன் பிரியாணின்னா 1க்கு 1 தண்ணி, மட்டன் பிரியாணி வந்து 1க்கு 1.5 தண்ணி. இப்போ குக்கரை மூடிடலாம். குக்கர் வந்து விசில் வச்சாச்சு. 2 விசில் வந்ததுக்கு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம் பண்ணி அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ரைஸ் வந்து உடையாம அடியிலேருந்து எடுத்து மெதுவாக கிளறி கொடுங்க. நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ. இன்னைக்கு நமக்கு சொல்லி தந்திருக்க சுபைதா அக்காவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம்.